இப்போது நாம் பார்க்க போவது இட்லி கடை படத்தின் திரை விமர்சனம். இட்லி கடை படத்தில் தனுஷ், நித்யா மேனன், சமுத்திரகனி, பார்த்திபன், இளவரசு மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கௌஷிக் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி கதாநாயகனாக நடித்து தயாரித்திருக்கிறார் தனுஷ். விமர்சனத்துக்கு முன்னால் ஒரு விஷயத்த பேசி ஆகணும். நாம் இப்போ பார்த்து வர்ற படங்கள் எல்லாமே அடிதடி, குத்து, ரகளை, வெட்டு, ரத்தம், சதை, பழிக்கு பழி, இப்படி ஒரு கமர்ஷியல் படங்களாகவே, சொல்லப்போனால் பொழுதுபோக்கு படங்களாகவே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படத்தில் நான் அனுபவித்த உணர்வை சொல்கிறேன். நான் படம் பார்த்த உணர்விலேயே இல்லை. இந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு, குலதெய்வ கோயில் ஞாபகம் வந்துச்சு, எங்கள் கிராமம் வந்துச்சு. எங்கள் கிராமத்தில் இட்லி கடை வச்சுருந்த ஒரு நினப்பு வந்துச்சு. அப்படியே மனசை போட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் என்னுடைய மனசாட்சியின் குரல். இப்போ வர்ற படத்தில் எதிலையாவது சாமி கும்பிடுன்னு சொல்கிறாங்களா? இல்லை. குலதெய்வ சாமியை காமிச்சிருக்காங்களா? இல்லை. முதல் தடவையாக குலதெய்வத்தினுடைய மகிமையை, புகழை பேசுகிற படம் இட்லி கடை. இதுக்காக தனுஷுக்கு கோடானு கோடி நன்றி, பாராட்டு. ஏன்னா இப்போ வர்ற நடிக்கிற நடிகர்கள் எல்லாருமே ஒன்று அரசியலுக்கு போகிறான், இல்லாட்டி மாஸ் ஹீரோவாகி தத்துவ பாட்டு பாடுறான், சண்டை போடுறான், பழி வாங்குறான், அதைத்தான் செய்கிறான். அப்பான்னா யாரு, மகன்னா யாரு, அப்பா தொழில் என்ன, அப்பா தொழிலை நாம் செய்யலாமா, இல்லை அப்பா தொழிலை செய்யாமல் வெளிநாட்டுக்கு போய் ஏகப்பட்ட கோடிக்கணக்கை சம்பாதிக்கலாமா? இப்படித்தான் இந்த மாதிரி கதையை சொல்லியிருக்காங்க. நாம் எல்லோரும் நினைக்கிறோம் நம்ம கிராமத்தில் இருந்தால் முன்னேற முடியாதுன்னு நினச்சோம். அல்லவே அல்ல. நாம் கிராமத்திலிருந்து நமக்கு தேவையான ஊதியத்தை பெற்றாலும் அதில் உள்ள சந்தோஷம் வேறு இதுலேயே இல்லைங்க. இது நான் அனுபவிச்சது. ஒரு 40 வருஷ வாழ்க்கையை கிராமத்தில் இல்லாமல் சென்னையிலேயே தொலைச்சிட்டோமே, இன்னும் ஒரு வருத்தத்திலாம் இருக்கேன். சம்பாதிச்சோம், மகன்கள்லாம் படித்தாங்க. ஆனால் நான் அந்த கிராமத்து வாசத்தை வருஷத்து 2 தடவை போய் நான் பார்த்துட்டு வரேன், தவிர மற்றபடி இல்லை. அதில் இந்த படத்தில் ராஜ்கிரண் இட்லி கடை வச்சுருக்காரு. அவருடைய மனைவி பாலச்சந்தருடைய மகள், கே பாலச்சந்தர் மகள், பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ராஜ்கிரண் இட்லி கடை நடத்துறாரு. இட்லி கடையில் அவங்க உதவியாக இருக்காங்க. கிராமத்தில் வாழ்கிறாங்க, ஒரு ஓட்டு வீடு தான். 3:30 மணி காலையில் எந்திரிச்சு புறப்படுறாரு ராஜ்கிரண். 3:30 மணிக்கு போய் காலையில் 8 மணிக்கு எல்லாருக்கும் இட்லி கொடுக்குறாரு. அந்த மாவட்டத்திலே பெரிய வசூலை பெறுகிற கடை இட்லி கடை ராஜ்கிரண் கடை தான். இட்லி கடை சிவான்னு சொல்ல எல்லாருக்குமே தெரியும். பையனை படிக்க வைக்கிறாரு. பையன் படிச்சிடுறாரு. படித்து முடிஞ்ச பிறகு தனுஷ் என்ன சொல்கிறாரு, நான் வெளிநாட்டு போய் சம்பாதிக்கிறேன்ப்பா, அதாவது வெளியே போய் இந்த ஒரு 10 இட்லி கடை வெளியூரில் திறப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ராஜகிரண் சொல்கிறாரு, நான் மாவாட்டி இட்லி சுட்டாதான் இட்லி, மற்ற இடத்துலலாம் நான் சமைக்க முடியுமா, எனக்கு இந்த கடை போதும்ப்பா, நீ வேணா வையுங்கிறாரு. அதே மாதிரி மிஷின் வருது, மாவாட்டுற மிஷின், அதை கூட வச்சுக்க மாட்டார். அது சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயே அது டேஸ்ட்டே இல்லையங்கிறாரு. எவ்வளவு ஒரு இயல்பான அப்பா, இயல்பான இட்லி கடைக்காரர். அதை ராஜகிரண் வாழ்ந்திருக்காரு. அதேமாரி அவருடைய அந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, எல்லா அப்பாக்களும் மகன்கிட்ட பேசுகிற பேச்சு. மகன் பெரியவனாயிட்டான், மகன் அதிகமாக சம்பாதிக்கணும், கிராமத்தை விட்டு பொண்ணு நினைக்கிறான். முதல்ல மறுக்கிறாரு, அப்புறம் போயிட்டு ஐயா, நீ விரும்பிட்ட, சந்தோஷமாக போயிட்டு ஐயான்னு சொல்கிறாரு. அதெல்லாம் அப்படியே மனசை அப்படியே உருக வைக்குதுங்க. அதில் தனுஷ் ஒவ்வொரு வயசுக்கு ஏற்றாற் போல் அவருடைய பாடி லாங்குவேஜை மாற்றுறாரு. பல காட்சிகளில் தனுஷ் வசனம் பேசாமல் அப்படியே பாவனைகளாலேயே பேசுகிறாரு. இது ஒரு புதிய முயற்சி. அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. நிச்சயமாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருது தனுஷுக்கு கிடைக்கும். அதேமாதிரி இந்திய அரசின் மிகச்சிறந்த நடிகர் விருது தனுஷுக்கு கிடைக்கும். அப்படி கொடுக்கலன்னா அந்த விருது வேஸ்ட்டுன்னு அர்த்தம் அப்படின்னு. அவ்வளோ அருமையான இயல்பான நடிப்பு தனுஷ் நடிப்பு. அதே மாதிரி அந்த வெளிநாட்டில் உள்ள சத்யராஜுடைய மகளையும்
மனசில் இடம் போடுறாரு. இங்கே கயல்ங்கிற பாத்திரத்தில் எடுத்திருக்க நித்யா மேனனையும் இடம் போடுறாரு. இயல்பான காதல் என்பது என்னது? இப்போ பெரிய பணக்காரன் வீட்டுக்கு மாப்பிள்ளையா போனால் வீட்டு மாப்பிள்ளையா தான் போகணும். அங்கே சத்யராஜுடைய பையன் அருண் விஜய் ஏன்ப்பா இவனை போய் நம்ம வேலைக்காரனை போய் தேர்ந்தெடுக்கிறீங்காரு. ஆனால் தங்கை அருண் விஜயோடைய தங்கை ஷாலினி பாண்டியா என்ன சொல்றாரு, நான் இவன் தனுஷை தான் கட்டிப்பேங்கிறாரு. பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணுறாரு கல்யாண விழாவை பாங்காக்கில். எல்லா உலகத்தில் உள்ள பணக்காரெல்லாம் வரப்போகிறான். அந்த சமயத்தில் ஒரு 10 நாள் இருக்கும்போது கிராமத்துலேருந்து அப்பா தவறிட்டாருன்னு அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதிர்ச்சியோடு வருகிறார். வந்து பார்க்குறாரு. அப்படியே நாம் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்டா, நம்ம அப்பாவுடைய அன்பை பாசத்தை நாம் அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறாரு. ஒரு 4 நாளில் அம்மாவும் தவறிடுறாங்க. அப்போ அனாதே அந்த வீட்டில் படுத்து கிடக்காரு. அப்போ அப்படியே நினச்சி பார்த்து கடைசியில் என்ன முடிவு எடுக்காருன்னா, நாம் அந்த இட்லி கடையை நடத்துவோம் அப்படின்னு போனால் கிராமத்தில் எய்த்தாப்போ பழட்ட கடை வச்சுருக்க சமுத்திரகனி, நான் 7 லட்ச ரூபா தரேன், அதை கொடுங்கிறாரு. ஆனால் கடைசியில் மனசு அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் வந்துடுது. இட்லி கடையை அவரே நடத்துகிறாரு. ஒரு 10 நாட்கள் படம் சரியாக பிஸ்னஸ் ஆகலை. அதை ப்ரோக்ராம் பிஸ்னஸ் ஆக போகிற நேரத்தில் அருண் ஓடியாந்துடுறாரு. ஓடியாந்து நீ வா அப்படின்னு கூப்பிட வந்தால் சண்டை போட்டு கூப்பிட போடுறாரு. ஆனால் அடின்னு அடிக்கிறாரு தனுஷை. கடைசியில் தனுஷ் அருண் விஜயை போட்டு தாக்கிறாரு. அருண் விஜய் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் லோக்கலில் உள்ள சமுத்திரகனி எய்த்தாப்ப பரோட்டா கடை போட்டு எதிரியாக இருக்கார். இதுக்கப்புறம் தனுஷ் வெற்றி பெறுகிறாரா, எப்படி வாழ்கிறார், யாரை திருமணம் செய்கிறாருன்னா படத்தை போய் நேரில் தியேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த படத்தில் நித்யா மேனன் வழக்கமாகவே நம்ம நடிப்பு ராட்சசி. இந்த படத்தில் கொஞ்சம் பூதகி மாதிரி இருக்குது. உடம்பு முன்புறமும் சரி பின்புறமும் சரி பெரிய பாரம் இருக்குது. நான் சொன்னால் புரிஞ்சுங்க. ஆனால் நடிப்பு அதை விட பாரமாக இருக்குது. ஒவ்வொரு அசைவையும் மனசு நடிப்பு ராட்சசிங்கிறது இந்த படத்துலையும் நித்யா மேனன் நிரூபிச்சிருக்கார். அதுமாதிரி சமுத்திரகனி இது வரைக்கும் பல படங்களில் மெஜஸ்டிக்காக ஒரு நல்ல மனுஷனா ஒரு நல்ல வாத்தியாரெல்லாம் அவன் பார்த்துக்கோம். இந்த படத்தில் மறுபடியும் மீண்டும் வில்லனாக வர்றார். வில்லனாக வந்தால் அப்படிலாம் பண்ணலை, சாந்தமாக பாடுறாரு. அதுமாதிரி நித்யா மேனனை விரட்டி காதலிக்கிறாரு. ஆனால் நித்யா மேனன் தனுஷை காதலிக்குது. இப்படி ஒரு கதை ட்ராக் பவனமாகுது. அந்த ஊரில் ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்திபன், மோசமான இன்ஸ்பெக்டர். இவன் ஏன் ஊருக்கு வெளிநாட்டுக்கு போகாமல் எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அவரும் ஒரு வில்லன். அவரையும் சமாளிக்க அதாவது வில்லன்கள் சமுத்திரகனி, அருண் விஜய், பார்த்திபன் எல்லாரையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் தனுஷுக்கு. பிரமாதப்படுத்தியிருக்கார். இந்த படத்தில் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாரு. போய் உட்கார்ந்துருக்காரு தனுஷ். அப்படியே திரும்பி பார்த்தா அவங்க அப்பா அந்த கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கனவு. இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் எங்கள் அப்பாவுடைய ஞாபகம் வரும், குலதெய்வ கோயிலுக்கு போகும்போதெல்லாம். அப்போது அதே மாதிரி இந்த படத்தில் வரும்போது உண்மையிலே இந்த படம் பார்த்து நான் பல இடங்களில் அழுதுட்டேன். அதுவும் அந்த அப்பா ஒரு அந்த வீட்டில் வந்து கண்ணுக்குட்டி விழுது. கண்ணுக்குட்டிக்கு தன்னுடைய கணவன் தனுஷ் பேரையே வைக்கிறாரு, தனுஷோட அம்மா. அந்த கண்ணுக்குட்டிகளை பார்த்தா திரும்பி போகுது. ஆனால் ஒரு நாள் அப்பா வடிவில் வந்து அப்பா வழிப்படி நடக்கணும், இட்லி கடை வைக்கணும்னு முடிவு பண்ணும்போது டக்குன்னு 3:30 மணிக்கு எழுந்து பார்ப்பாரு, அந்த கண்ணுக்குட்டி வருவோம். அந்த கட்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பீம்சிங்கு இப்போ படத்தில் பார்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்குறோம். அவ்வளோ அழகான பாச பிணைப்பு கொண்ட படம். பாலச்சந்தருடைய மகளும் பிரமாதம் நடிச்சிருக்காரு. இதில் வர்ற எல்லா கேரக்டருமே அருமையாக பண்ணியிருக்காங்க. இளவரசு அதாவது வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு. வெளிநாட்டில் வேலை செஞ்சால் என்ன இருந்தாலும் வீட்டில் பொண்டாட்டி மட்டும் கணவனுக்கு ஏங்கிட்டு இருக்கு. ஆனால் அப்பவும் ஆமாம் வருஷத்துக்கூட வர்றாரு அப்பான்னு விமர்சிப்பாங்க இளவரசுடைய மகனும் மகளும். அதுக்கு அப்போ தான் தெரியும் நம்ம என்ன தான் வெளிநாட்டில் சம்பாதிச்சாலும் நம்ம நேரில் இருந்து அம்மா மகனையும் வளர்க்கிறது, மனைவியோட வாழ்கிறது வேறன்னு புரிஞ்சுக்கிட்டு தனுஷோட சேர்ந்து இளவரசு அங்கே இருக்கிறாரு. இளவரசு பாத்திரமும் மிக அருமையான பாத்திரம். இளவரசு இப்போ வேறு ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கார் அவர். அதாவது மாடுலேஷன் உள்ள உரையாடல், பாடி லாங்குவேஜில் இளவரசு வேற எங்கேயோ போயிட்டார். அவர் ஆரம்பத்தில் ஒளிப்பதிவாளராக இருக்கும்போதே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நடிக்கும்போதும் தெரியும். வேற லெவலுக்கு போயிட்டார் இளவரசு. இனிமேல் நிறைய
வித்தியாசமான பாத்திரங்கள் இளவரசு கிடைக்கும். இந்த படம் தான் அதுக்கு உறுதி செஞ்சிருக்கு. அதேமாரி ஷாலினி பாண்டே அப்படியே மைதா மாவு பூசப்பட்ட பொம்மையாக வர்றாரு. அதிகமாக நடிப்பு இல்லை. சத்யராஜ் வெள்ளை டோப்பாவில் அந்த மெஜஸ்டிக்கான கோடீஸ்வர வியாபாரியாக வர்றாரு பாங்காக்கில். அவருடைய மகன் அருண் விஜய். கோடீஸ்வரருடைய மகன்லாம் அங்கே லூசு மேதான் இருப்பானுங்க, இந்த பணத்துமுறை இருக்கலாம். அதே மாதிரி இப்போ அருண் விஜய் இந்த படத்தில் அருண் விஜய் பல படங்களில் கதாநாயகன் நடித்தாலும் இந்த படத்தில் அவருடைய தனித்திறமையை காட்டியிருக்கிறார் அருண் விஜய். அதாவது எந்த பாத்திரம் இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் பாத்திரமாக மாறி பரிமளித்தால்தான் அவன் நடிகன். அந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் அருண் விஜய். இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே ஒரு உயிரோட்டமான கேரக்டராக, அது வந்து கதைக்கு தேவையாக அதை நீக்கி பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு இயக்குனர் விஜய் தனுஷ் செயல்பட்டிருக்கார். இயக்குனர் தனுஷ் நம்பர் 1 இயக்குனராக பரிமளித்திருக்கிறார். அதை விட சொல்லணும், நான் சொன்னல, தனுஷ் மிக அருமையான நடிகனாக பரிமளித்திருக்கிறார். கௌஷிக் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பிரமாதமான ஒளிப்பதிவு. அங்கே பாங்காக்கில் பிரம்மாண்டமான வீடு, அப்புறம் அந்த லானு, இதெல்லாம் அழகாக மெய்ப்படுத்தி அழகாக காமிச்சிருக்காரு. அதுமாதிரி இட்லி கடையும் மிக அழகாக காட்டியிருக்கிறார். அந்த கிராமம் தேனி, இந்த தேனி கோயிலெல்லாம், நான்லாம் தேனி கோயிலுக்கு போயிருக்கேன். அது மறுபடியும் எனக்கு ஞாபகம் ஊட்டி பிரமிப்பு ஊட்டி இருக்கிறார் கௌஷிக். அதேமாதிரி ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். அதில் ஒரு மாண்டேஜ் சாங்ஸ் இருக்குது. மாண்டேஜ் சாங்கில் அப்படியே உருக வைத்து விடுகிறார் ஜிவி பிரகாஷ்குமார். பின்னணி இசையும் ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ்குமார். இயக்குனர் தனுஷ். இதில் வந்து நம்ம பதில் சொல்ல முடியாமல் திணறக்கூடிய கேள்வி என்ன, நடிப்பில் தனுஷ் முன்னணி வைக்கிறாரா, இயக்குனராக தனுஷ் நமக்கு தெரிகிறாரான்னு பார்த்தா, இயக்குனர் தனுஷும் நம்மை கவர்கிறார், நடிகர் தனுஷும் நம்மை கவர்கிறார். இந்த படத்தில் இப்போ சமீபத்தில் பார்த்த படங்களில் குலதெய்வ ஞாபகம் வர்ற படம் ஒரே படம் இதாயா. நிறைய படம் வேற மாதிரி இருந்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு ஒவ்வொருத்தரும் போகணும், அப்போ தான் ஒரு மகிழ்ச்சி வரும், வாழ்க்கைன்னா என்னென்னு புரியுங்கிறத சொல்லியிருக்காரு தனுஷ். எனவே இந்த படம் வந்து குலதெய்வ வழிபாடையும் கொடிபிடித்து உயர்த்தி இருக்கிறது. எனவே அதற்காகவும் பாராட்ட வேண்டும். எவ்வளவு தான் நீ என்ன சொன்னாலும் சரி, பக்தி உண்டு, ஆன்மீகம் உண்டு, கடவுள் மரிய குலதெய்வ வழிபாடு தான் நம்மளை வாழ வைக்குங்கிற சொல்லியிருக்கார் தனுஷ். அதுக்கு தனுஷுக்கு பாராட்டு. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பம், பாசம், குலதெய்வம், தொழில், அதாவது நம்ம மண் வாசனை, இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு தனுஷ். கண்டிப்பாக தியேட்டரில் போய் குடும்பத்தோடு பார்க்க வேண்டும். ஆபாசம், ரெட்டை அர்த்தம், அந்த குலுக்கல் டான்ஸு, இது எதுவுமே இல்லாமல் ஒரு பழைய பீம்சிங் பாசமலர் படம் பார்த்த மாதிரி இருக்குது படம். பாசமலர் இந்த பக்கம், கரகாட்டக்காரன் இந்த பக்கம், 2 படத்தையும் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு கிராமத்து உணர்வை நம்ம உடலில் கலக்க செய்து விட்டார் தனுஷ். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் சந்திப்போம்.